பூர்வ கர்மாவின் பலன்களாலேயே இவ்வுலகில் குழந்தை பிறப்பதும் அதன் உறவினர் இறப்பதும் ஆகும். அதை படைப்புக் கடவுளான பிரம்மனாலும் மாற்ற முடியாது. அதிகாலையில் சூரியன் உதயமாவதைப் போலவும் சந்திரன் மறைவதைப் போலவும் ஓர் உயிர் தோன்றி மற்றொரு உயிர் மறைகிறது. சம்சாரம் என்பது காமம், குரோதம் ஆகியவற்றின் செயலே ஆகும். எங்கு ஓடி ஒளிந்தாலும் சம்சாரத்தை விட்டு தப்பிக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த நல்வினை தீவினைகளின் பலனை இப்பிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும். கர்மங்களின் பலனாக உருவானதே இப்பிறவியின் உடல். இதுவே தேக பிராப்தம் என்றழைக்கப்படுகிறது. செல்வந்தன் வீட்டு நாய் மெத்தை விரிப்பில் படுத்திருக்கும், வறியவன் வீட்டு நாய் குப்பையில் படுத்திருக்கும். இதுதான் தேக பிராப்தம். எது இன்பமாக தெரிகின்றதோ உண்மையில் அது இன்பமாகாது. துன்பமும் அதுபோலத்தான். உலக வாழ்க்கையில் ஈடுபடுகிற மனிதன் எதை இன்பம் என்று நினைக்கிறானோ அது உண்மையான இன்பமாக இருக்க இயலாது. அது நிலையானதும் அல்ல. இன்பம் துன்பம் இரண்டுமே மாயைதான். பசி தோன்றிய நேரத்தில் அறுசுவையான உணவு, கூழ், ரொட்டி எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான். வயிறு நிறைந்து பசி தீருவதே அது. கந்தை துணியை உடுத்திக்கொண்டு வலம் வருகிறவன் ஒருவன், பட்டுத் துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் வலம் வருகிறவன் மற்றொருவன். இரண்டின் பலனும் உடலை போர்த்திக் கொள்வதே அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? இன்பமும் துன்பமும் அவரவர் மனநிலையை பொறுத்தது. அது மாயை மற்றும் பூர்வ கர்மாவின் பலனே ஆகும். மாயையின் தோற்றத்தாலேயே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகள் உருவாகிறார்கள்.